ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்விக்கி vlogs. என்னோட வெட்டிங் டேக்கு நான் செஞ்ச இந்த பிரெட் ஜாமுன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்கு ஃபஸ்ட்டு 5 ஸ்லைசஸ் பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். அதோட எட்ஜஸ் 4 கட் பண்ணிவிட்டு அந்த பிரெட்டை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அந்த ப்ரெட்டை நமக்கு தேவையான மாதிரி நல்லா உதுத்து விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் ஒரு ஓட்டு ஒட்டி வச்சுக்கலாம். நான் பசும்பாலை நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ப்ரெட்டோட நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சப்பாத்தி மாவு அந்த ஒரு நல்லா சாஃப்ட் டெக்ஸ்சருக்கு நம்ம கொண்டு வந்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். ப்ரெட் வந்து நல்லா சாஃப்ட்டுன்றதுனால கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. பால் 1 டம்ளர் பாலில் நான் ஒரு 1/4 டம்ளர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அது மாதிரி நீங்களும் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி உருட்டிக்கோங்க. நான் பாலில் எந்த ஸ்வீட்டும் ஆட் பண்ணல. ஏன்னா நம்ம வந்து சக்கரை பாகுலேயே போடுறதுனால நான் ஸ்வீட் ஆட் பண்ணல. பட் நீங்கள் கொஞ்சம் பாலில் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா வந்து சாரும் உள்ள. நான் இந்த டம்ளரால் இந்த அளவு சர்க்கரையும் அதுக்கு அந்த கோட்டுக்கு கொஞ்சம் மேலே அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா காய்ச்சி சுகர் சிரப் எடுத்துக்க போகிறேன். சுகர் சிரப் நல்ல ஒரு கம்பி பதம் வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா காய்ச்சி அந்த கம்பி பதம் வரணும். ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு. ஸோ அதனால் அவசரப்பட்டு ஆஃப் பண்ணிட வேணாம். நல்லா டைம் எடுக்கும். கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல. அந்த கம்பி பதம் வந்தோன்னே ஆஃப் பண்ணலாம். இதுதான் அந்த கம்பி பதம். நான் இந்த கம்பி பதம் வந்தோன்னே கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு லெமன் ஜூஸ் ஆப்ஷனல் தான். வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுருங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணும்போது சுகர் சிரப் வந்து ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட் வந்து ஒரு என்ஹான்ஸ் பண்ண ஒரு ஃபீல் கொடுக்குது. நார்மல் சுகர் சிரப் மாதிரி இல்லாமல் வேற ஒரு டேஸ்ட்டாக ஒரு தித்திப்பான ஒரு சுகர் சிரப்பாக இருக்குது. வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து விட்டுருங்க. நான் இது கூடவே எங்கள் வீட்டில் கொஞ்சம் ரோஸ் சிரப் இருந்ததுனால அது ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்னதாக ஒரு கலருக்காக தான் நான் அதை ஆட் பண்ணேன். இதுவும் ஆப்ஷனல் தான். இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் சாஃப்ரான் குங்குமப்பூ கூட போட்டுக்கலாம். ஏலக்காய் இருந்தால் ஏலக்காவும் போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் யாருக்கும் ஏலக்காய் அந்தளவுக்கு பிடிக்காது, அதனால் நான் போடலை. உங்கள் வீட்டில் ஏலக்காய் இருந்தால் ஏலக்காயும் 2-3 தட்டி போட்டுக்கலாம். இப்போது கேஸில் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு நம்ம உருட்டி வச்சிருந்த பிரெட் பால்ஸ் வந்து போட்டுக்கலாம். சுகர் சிரப் அங்கிட்டு ஆறிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு சின்னதாக ஒரு பீஸ் எடுத்து போட்டு பார்த்தேன். நல்லா அந்த மாதிரி பொரிஞ்சு வருது. ஸோ எண்ணெய் நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வச்சுருந்த பால்ஸ் எடுத்து போட்டுக்கலாம். சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து எல்லா சைடும் உள்ளே வெளியில் எல்லாமே ஸ்ப்ரெட்டாக ஈவனாக வேகும். அதனால் நான் சிம்மில் வச்சே போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன்.
சுகர் சிரப் கொஞ்சம் ஆறிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து பால்ஸ் போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக சூடு பண்ணிக்கிறேன் சுகர் சிரப்பை. அவ்வளோதாங்க, டேஸ்டியான பிரெட் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இதோட சீக்ரெட்டே ஒரு இன்க்ரீடியன்ட் என்னென்னா, பாலில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா பிரெட்லேயும் வந்து அந்தளவுக்கு ஸ்வீட் இருக்காது. பால்லேயும் நம்ம ஸ்வீட் இல்லாமல் சேர்த்து பிசையும் போது கொஞ்சம் ஒரு வெளியில் ரொம்ப ஸ்வீட்டாகவும் உள்ளே கொஞ்சம் கம்மியான ஸ்வீட்டாகவும் தெரியும். ஸோ அதனால் சர்க்கரை சேர்த்து நீங்கள் வந்து பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதே போல் நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.